ஹாய் கைஸ், நம்முடைய கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மொபைலில் மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு 6வது ஏர்னிங் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. நியர்லி 3000. இதில் 2 கான்செப்ட் இருக்குது. முதலாவது வந்து மொபைலில் வந்து ஒர்க் பண்ணுறாக்கள்ற வீதம் வந்து நம்மளோட கிளாஸில் வந்து கூடுது. நம்ம என்னதான் கம்ப்யூட்டர் வச்சுருந்தாலும் கட்டாயமாக மொபைலில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம பழக்கிறோம். ரெண்டாவது என்னென்னா, உங்களோட தேவை வந்து எப்படி இதில் அமையுதோ, எந்த தேவைக்காக நீங்கள் இந்த தேவையை நம்ம இதன் மூலமாக பூர்த்தி செய்யலான்னு நீங்கள் வச்சுக்கணும், அந்த தேவையை வந்து இது சரியா பூர்த்தி செய்து. சில ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். 1000 2000 அப்படியெல்லாம் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து தேர்ட் ஏர்னிங் 7000 ரிசீவ் பண்ண. ஸோ இப்படி உங்களுக்கு எவ்வளோ தேவை 1000 ஏர்ன் பண்ணியிருக்கிறா. ஸோ இவ அடுத்த வித்ரோல் இன்னைக்கு எடுத்திருக்கிறா. அதே மாதிரி இவ வந்து 15,000 16,000 எடுத்திருக்கிறா. அப்போ இந்த பிளாட்ஃபார்முகள், இந்த ஒர்க் வந்து உங்களோட கண்ட்ரோலுக்குள்ள அமைகிற மாதிரி ஒரு ஒர்க். இப்போ இதுவே ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஜாப்ஸில் நீங்கள் என்ட்ரு ஆகினீங்கன்னா அங்கே என்ன நடக்கும்னா, அந்த ஒரு காலம் ஒன்று இருக்கும். அந்த காலத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் வரும். ஓகே, பட் இதெல்லாம் எப்படின்னா, நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ நீங்கள் இதை பெரிய ஹைப் ஆக்கி இதில் ஒரு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னால், இது வந்து பெசிவ் இன்கம் ஸ்கீம் இல்லை, இது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் எம்மோட கண்ட்ரோலில் இருக்கிறதால உங்களோட கண்ட்ரோலுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இந்த ஏர்னிங்ஸை நீங்கள் உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் மெயினானது. அந்த கான்செப்டை நிறைய பிள்ளைகள் இங்கே யூஸ் பண்ணுதுங்க. இப்போ இதை நாங்கள் மெயினாக இந்த யாருக்கெல்லாம் இது தேவையா இருக்கோ அவங்க வந்து இதை நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா சரி. சிலாக்கள் வந்து சில மாதிரியெல்லாம் இந்த யோசிப்பாங்க கிளாஸஸ் ஒர்க் சம்மந்தமாக. அப்படியெல்லாம் இங்கே இல்லை. ரியல் ஆன்லைன் மணி மேக்கிங் இப்படி தான் இருக்குமா. ஸோ இப்படி நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் பின் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 28 ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங் ப்ரூஃப். இது ஒரு 5 இயர்ஸாக எங்களோட கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங் ப்ரூஃப். அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ள. இந்த சேனலோட ஆக்சஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்கும். அதே மாதிரி டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணிருப்போம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே எல்லாமே சோஷியல் மீடியா லிங்க் ஷோ ஆயிரும். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் லிங்க், ஸ்ரீலங்காலாம் ஃபாரினில் இருக்கிறார்கள் நம்மளோட குரூப்பை பர்ச்சேஸ் பண்ணுறது. அதே மாதிரி வாட்ஸ்அப் கான்டாக்ட் 1 2 வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸும் இருக்கும். அந்த எக்ஸஸையும் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆன்லைன் ரியல் மணி மேக்கிங் சம்பந்தமான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்கள் ஷேர் பண்ணுறோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.